உலகெங்கும் வாழும் பி பாசிட்டிவ் தமிழ் யூடியூப் உறவுகளுக்கு வணக்கம். வாருங்கள் சற்று நேரம் பயணம் செய்துவிட்டு வருவோம். மனித வாழ்க்கையை பற்றி கதைத்து கொண்டே சில தூரம் பயணிப்போம். முன்னைய காலங்களில் நாங்கள் ஆறுகள் இல்லா ஊருக்கு அருகில் வாழக்கூடாது என்று எம் வாழ்க்கையை நடத்தி கொண்டிருந்தோம். ஆற்றங்கரைகளை அண்டிய பகுதிகளில் மனித குடியேற்றங்களை அமைத்து வாழப் பழகினோம். வேட்டையாடச் சென்ற நாம் வேட்டை கிடைக்காத போது பட்டினியால் வாடியமையால் விலங்குகளை தோழமையாக்கி அவற்றை வளர்க்க பழகி கொண்டோம். காலங்கள் செல்ல ஆலயம் இல்லாத ஊரில் குடியிருக்க வேண்டாம் என்று கூறிக்கொண்டோம். மீண்டும் காலங்கள் நகர ஆசிரியர் இல்லாத ஊரில் குடியிருக்க வேண்டாம் என்று சங்கம் அறிவிய காலத்திலே திரிகடுகம் என்ற செய்யுள் கூறுகின்றது. அந்த காலத்தில் ஒரு பெரிய ஊருக்கு ஒரு ஆசிரியர் இருப்பார். அவரை ஓதுவிப்பார் என்று கூறுவார்கள். நாங்கள் எவ்வாறு வாழ வேண்டும் என்பதை நீதி பாடல்களாக எங்களை பாடச் செய்வார். மீண்டும் மீண்டும் ஓதுவதால் எம்மை ஓதுவிப்பதால் அவரை கணக்காயர் என்றும் ஓதுவிப்பார் என்றும் கூறுவார்கள். காலங்கள் நகர தற்காலத்தில் அலைவரிசை இல்லாத ஊரில் குடியிருக்க வேண்டாம் என்று கூறுகின்ற நிலை இப்போது வந்துவிட்டது. மனிதர்களாகிய நாம் இப்போது எங்களுடைய எண்ணங்கள் உலகின் போக்கிற்கு ஏற்ப வேகமாகிக் கொண்டே செல்கின்றது. உலகில் பலர் மன அழுத்தத்தினால் பாதிக்கப்பட்டுள்ளனர். குறித்த ஓர் ஆண்டிலே தீவிரவாத தாக்குதலால் இறந்தவர்களின் எண்ணிக்கை ஏறத்தாழ 8000 இருக்கும் போது அதே ஆண்டில் தற்கொலை செய்து கொண்டவர்களின் எண்ணிக்கை 8 லட்சமாக இருக்கின்றது. அப்படியென்றால் இப்போது நாம் சிந்திக்கின்ற காலம் வந்துவிட்டது. முன்னைய காலங்களில் கொள்ளை நோயினாலும் பஞ்சம் பட்டினியாலும் இறந்தவர்கள் ஏராளம். ஆனால் இப்போது உடல் பருமன் அதிகரித்து தொற்றா நோய்களினால் இறப்பவர்களின் எண்ணிக்கை அதிகமாக இருக்கின்றது. அல்கைடா தீவிரவாதிகளால் கொல்லப்பட்டவர்களை விட ஓராண்டில் கொக்கோகோலா பருகியதனால் நோய்வாய்ப்பட்டு இறந்தவர்கள் அதிகம் என்று மருத்துவ ஆய்வுகள் குறிப்பிடுகின்றன. எனவே நாங்கள் எங்கள் வாழ்க்கை வாழ்கின்ற முறையை பற்றி சற்று சிந்திக்கின்ற காலம் வந்துவிட்டது. ஜப்பானியர்களையும் சைனா மக்களையும் சிந்திப்பீர்களானால் அவர்களுடைய வாழ்க்கை முறை மிகவும் எளிமையானதாக இருக்கும். தொழில்நுட்ப யுகத்திலே அவர்கள் முன்னணியில் வகித்தாலும் தங்களுடைய வாழ்க்கை முறையில் இன்றும் மிகவும் எளிமையான விதத்தில் ஆன்மீகத்தோடு ஒட்டிய இயற்கையோடு ஒன்றிய வாழ்க்கையே அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். பெரும்பாலான ஜப்பானியர்களின் வீட்டு சுவர்களிலே 7 வர்ண குதிரைகள் பூட்டிய சூரியனை குறிக்கின்ற படம் பெரும்பாலும் ஓவியமாக வரையப்பட்டிருக்கும். அவ்வாறே சீன மக்களும் தங்கள் வாழ்க்கை முறையை மிகவும் எளிமையாகவும் இயற்கையோடு இணைந்த வகையிலும் வைத்திருப்பார்கள். நாங்கள் 10,000 கிலோமீட்டர் பயணம் செய்ய வேண்டும் என்று வைத்துக்கொள்வோம். இப்போது நாம் காரிலே ஏறி உட்கார்ந்து கொண்டு காரினுடைய மின்குமிழ் ஒளியை ஒன் செய்கின்ற போது அந்த ஒளி எமக்கு 10,000 கிலோமீட்டருக்கும் அந்த ஒளி பட வேண்டும் என்று இல்லை. வெறும் 10 மீட்டருக்கு அதனுடைய ஒளி பட்டாலே எமக்கு போதும். இவ்வாறு ஒவ்வொரு 10 மீட்டரையும் அதனுடைய ஒளி தாண்டி செல்கின்ற போது இறுதியில் நாம் 10,000 கிலோமீட்டர் பயணத்தையும் நிறைவு செய்திருப்போம். ஆனால் எம்மில் பலர் புறப்படும் போதே நாம் அடைய வேண்டிய 10,000 கிலோமீட்டரையும் சிந்தித்து கொண்டிருப்பதனால் இப்போது மன அழுத்தத்திற்கு ஆளாகி கொண்டிருக்கின்றோம். கடந்த காலத்துள் கரைந்து கொண்டிருப்பவர்களும் எதிர்காலத்தை எண்ணி ஏங்கிக் கொண்டிருப்பவர்களும் நிகழ்காலம் என்கின்ற பொன்னான கணங்களை தவறவிட்டு விடுகின்றனர். நான் இங்கு கார்வண்டி பயணத்தில் குறிப்பிட்ட அந்த 10 மீட்டர் என்பது இன்றைய கணங்கள். அவற்றை நாங்கள் நிதானமாக அவதானித்து பயணம் செய்வோமாக இருந்தால் ஒவ்வொரு 10 மீட்டர் தாண்டி செல்கின்ற போது இறுதியில் ஒட்டுமொத்தத்தில் 10,000 கிலோமீட்டரையும் எம்மால் சிறப்பாக சென்றுவிட முடியும். மலை உச்சியில் ஓர் அழகான கோயில் இருக்கின்றது. அதனை வழிபடுவதற்கு ஓர் ஒற்றையடி பாதையும் இருக்கின்றது. எம்மில் பலர் மலையிலுள்ள கோயிலை பார்த்தபடி நடக்கின்றனர். இதனால் காலிலே பாறைகள் மோதி முட்கள் குத்தி
தவறுதலாக பள்ளத்தில் விழுந்து வாழ்க்கையை தொலைத்து விடுகின்றனர். உண்மையில் நாம் மலை உச்சியிலுள்ள ஆலயத்தை அடைவதற்கு எம் பாதச்சுவடுகளை மிக கவனமாக பார்த்து கொண்டு நடந்தால் இறுதியில் அது அந்த கோயிலை கொண்டு சேர்த்து விடுகின்றது. இடையில் சற்று ஓய்வெடுத்து நின்ற நிலையிலே அந்த மலை உச்சியிலுள்ள கோயிலை நாம் பார்க்கலாம். அது எம் எதிர்கால திட்டம் போன்றது. அதை சில கணங்களில் எண்ணி பார்க்கலாம். ஆனால் அதையே எண்ணிக்கொண்டு எம் நிகழ்காலத்தை நாம் தொலைத்து விடக்கூடாது. நான் இங்கு காலடியை பார்த்து நடத்தல் என்பது நிகழ்காலங்களை சரியாக திட்டமிடுதல். உங்களுடைய இலக்கு வைத்தியராக வருதல் என்றால் அதற்காக இன்றைய நாளை நீ எவ்வாறு செலவிடப் போகின்றாய்? அதிகாலையில் எழுந்து காலை கடன்களை முடித்துவிட்டு சிறிது நேரம் தியான செயற்பாட்டை செய்த பின்னர் 20 நிமிட உடற்பயிற்சி, சுவாச பயிற்சி, உடலுக்கு வேண்டிய குடிநீரை பெருகுதல், இவ்வாறு அந்த நாளிலே தான் செய்ய போகின்ற விடயங்களை டு லிஸ்டாக குறித்து கொள்ளுதல், அன்றைய நாளின் காரியங்களை திட்டமிட்டு செயலாற்றுதல், இறுதியில் படுக்கைக்கு செல்கின்ற போது தான் அன்றைய நாளில் செய்த விடயங்களை பற்றி அதன் சரிபிழைகளை தன்னுள்ளே சுய பரிசோதனை செய்தல், இறுதியில் உறங்குகின்ற போது அந்த நாளுக்கு நன்றி கூறிவிட்டு உறங்குதல். இவ்வாறு அன்றைய நாளை சரியாக திட்டமிட்டு செய்வதன் மூலம் நாம் எதிர்கால இலட்சியங்களை இலகுவாக அடைந்துவிட முடியும். எம்மிலே பலர் போட்டி போடுவதாக எண்ணிக்கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கின்றனர். இங்கு யாருடையதையும் போட்டி போட்டு பறிக்க தேவையில்லை. இந்த பிரபஞ்சத்திலே அனைவருக்கும் தேவையான விடயங்கள் தாராளமாக நிறைந்துள்ளன. இந்த பூமியிலே 800 கோடி மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றனர். ஆனால் 8000 கோடி மக்களுக்கு தேவையான அனைத்தும் இந்த பூமியிலே காணப்படுகின்றது. யாரையும் முந்துவதற்காக போட்டியிட தேவையில்லை. மாணவர்கள் கூடி, நான் இப்போது 3ஆம் பிள்ளையாக இருக்கின்றேன், நான் அவனை முந்த வேண்டும், நான் அந்த போட்டியில் முதலாவதாக வர வேண்டும் என்று யாரும் போட்டி போட தேவையில்லை. நீங்கள் உங்களுடைய தனித்துவத்தை வெளிப்படுத்தினால் போதும். உங்களுடைய சிறப்பியல்பு, உங்களுடைய தனித்தன்மையை வெளிப்படுத்துகின்ற போது உங்களுக்கு உங்கள் திறமைக்கு எது கிடைக்க வேண்டுமோ அது கிடைத்து கொள்ளும். இங்கு யாரும் போட்டி போடுவதற்கு நாங்கள் ஒன்றும் காட்டு விலங்குகள் அல்ல. சார்ல்ஸ் டார்வின் கூறியதைப் போல தக்கன பிழைக்கும் காட்டிலே உயிர் வாழ்வதற்கு வலியென வாழும். இங்கு நாம் யாரையும் கொன்றோ வென்றோ வாழ வேண்டுமென்ற எந்த அவசியமுமே கிடையாது. நிகழ்காலத்தில் நிதானத்தோடு வாழ்ந்தால் வாழ்க்கை மிகவும் உன்னதமானதாக இருக்கும். எம்மில் பலருக்கு எமக்கு என்ன நடக்கின்றது என்று சரியாக புரியவில்லை. இந்த பூமியில் பிறந்த எங்கள் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு நாளும் ஒரு நிகழ்ச்சி நிரல் இருக்கின்றது, அஜெண்டா. அந்த நிகழ்ச்சி நிரல் நேரம் செல்கின்ற போது, காலங்கள் கணங்கள் கழிகின்ற போது நடக்கின்ற அனைத்து விடயங்களையும் எம்மால் காண முடிகின்றது. அந்த நிகழ்ச்சி நிரல் என்பது எமக்கு இயற்கையால் எழுதப்படுவதல்ல, எம் தலைவிதியோடு கூடவே வந்ததும் அல்ல. எங்களுடைய எண்ணங்கள் எவ்வாறு இருக்கின்றதோ அந்த எண்ண அலைகளுக்கு ஏற்பவே அந்த நிகழ்ச்சி நிரல் தயாரிக்கப்படுகின்றது. உங்களுடைய தலையெழுத்தின்படி நீங்கள் 50 வயதில் இறப்பவராக இருந்தாலும் உங்களுடைய எண்ணங்கள் சரியாக இருந்தால், நேர் மனப்பாங்குள்ளதாக இருந்தால், மேலானதாக இருந்தால் நீங்கள் 100 வயது வரை வாழ்வீர்கள். உங்கள் தலைவிதிப்படி நீங்கள் 100 வயது வரை வாழ வேண்டும் என்று எழுதியிருந்தும் நீங்கள் எதிர்மறை எண்ணங்களோடு பிறரை குறை கூறிக்கொண்டு வாழ்வீர்களாக இருந்தால் நீங்கள் அகால மரணம் அடைவதற்கும் வாய்ப்பு உண்டு. இந்த எண்ணங்கள் மிகவும் மேலானவை. இதனை 1ஆம் நூற்றாண்டிலே வாழ்ந்த கணியன் பூங்குன்றனர் மிக துல்லியமாக கணக்கிட்டு தீதும் நன்றும் பிறதரவாரா என்று குறிப்பிட்டுள்ளார். எம்மில் பலருக்கு பிரபஞ்ச பேரேடு பற்றி தெரிவதில்லை. நாம் படிக்கின்ற காலங்களில் அப்பியாச குப்பிகளை பயன்படுத்தி இருக்கின்றோம். அவற்றின் தாள்கள் வைக்கோலாலும் யூக்கலிப்டஸ் புல்லினாலும் குளோரின் கலவையினாலும் சேர்ந்து உருவாக்கப்படுகின்றது. அவ்வாறே எமது வாழ்க்கை தொடர்பான ஒரு பதிவேடு வானிலே பிரபஞ்ச பேரேடாக அமைந்துள்ளது. அதனுடைய தாள்கள் ஈத்தர் என்கின்ற நுண் துகள்களால் ஆக்கப்படுகின்றது.
உங்களுடைய எண்ணங்களுக்கு ஏற்ப அங்கே பதிவுகள் வைக்கப்படுகின்றது. நீங்கள் ஒருவரை பார்த்து அவருடைய செல்வச் செழிப்பை பார்த்து நீங்கள் மகிழ்ச்சி அடைகின்றீர்களாக இருந்தால் உங்களுடைய பேரேட்டிலே மகிழ்ச்சியின் பக்கம் அதனுடைய பாசிட்டிவ் சைடிலே பதிவு மேற்கொள்ளப்படும். இப்போது உங்களுக்கு பிறருக்கு கொடுக்க வேண்டும் என்ற ஆசை இருக்கின்றது. ஆனால் உங்களிடம் கொடுப்பதற்கு எதுவுமே இல்லை. நீங்கள் உங்கள் கண்களை மூடிக்கொண்டு பிறருக்கு கொடுப்பதாக நினைத்து கொண்டிருந்தாலும் அந்த பிரபஞ்ச பேரேட்டிலே உங்களுக்கு நேர் பக்கத்தில் நீங்கள் தானம் செய்வதாக பதிவு செய்யப்படும். உண்மையில் நீங்கள் கொடுத்திருந்தாலும் கொடுப்பது போல் நினைத்திருந்தாலும் பதிவு ஒன்றாகவே இருக்கும். இதனை நன்கு அறிந்த ஔவையார் அறம் செய் என்று பாடவில்லை, அறம் செய்ய விரும்பு என்றே பாடினர். இந்த பிரபஞ்ச பேரேட்டின் பதிவுகளை நாம் ஒவ்வொருவரும் சரியாக விளங்கி கொண்டால் எம் எதிர்காலம் மிகச் சிறப்பானதாக அமைந்துவிடும். இப்போது உங்களுடைய எதிர் வீட்டுக்காரர் ஒரு மாடி வீடு கட்டுகின்றார். அதை பார்க்கின்ற போது உங்களுக்கு பொறாமையாக இருக்கின்றது. இப்போது உங்களுடைய பிரபஞ்ச பேரேட்டிலே உங்களுக்கு ஒரு புதிதாக வீடு கட்ட விருப்பம் இல்லை என்ற எதிர்மறை பக்கத்திலே பதிவு மேற்கொள்ளப்படும். அந்த பேரேட்டில் முன் வீட்டில் வாழ்பவர் வீடு கட்டுவது உங்களுக்கு பிடிக்கவில்லை என்று பதிவாகாது, உங்களுக்கு வீடு கட்டுவது பிடிக்கவில்லை என்றே பதிவாகும். இதனால் எதிர்காலத்தில் உங்களால் ஒரு வீட்டை கட்டி முடிக்கவே முடியாது. பக்கத்து வீட்டுக்காரர் ஒரு கார் ஒன்றை வாங்குகின்றார். இப்போது நீங்கள் அந்த காரை நீங்கள் வாங்கியது போல மகிழ்ச்சி அடைகின்றீர்கள். உங்களுடைய பிரபஞ்ச பேரேட்டிலே உங்களுடைய வரவு பக்கத்தில் நீங்கள் கார் வாங்குவதற்கு ஆசைப்படுகின்றீர்கள், கார் வாங்கி விட்டீர்கள் என்று பதிவு மேற்கொள்ளப்படும். நாட்கள் நகர நீங்கள் ஏதோ ஒரு வடிவில் நிச்சயமாக காரை வாங்கி விடுவீர்கள். ஒருவரை பார்க்கின்ற போது உங்களுக்கு கோபம் வருகின்றது, அவருக்கு அடிக்க வேண்டும் போல தோன்றுகின்றது. இப்போது உங்களுடைய பிரபஞ்ச பேரேட்டிலே உங்களுக்கு அடி வாங்குவது விருப்பமாக இருக்கின்றது என்று பதியப்படும். சில நாட்கள் நகர நீங்கள் ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் யாரிடமாவது அடி வாங்கலாம் அல்லது பூமியில் தடக்கி விழுந்து கைகாலில் காயம் ஏற்படலாம். பிரபஞ்ச பேரேட்டிற்கு தெரியாது நீங்கள் மற்றவருக்கு அடி வாங்குவதை விரும்புகிறீர்கள் என்று அதற்கு தெரியாது. நீங்கள் அடி வாங்குவதை விரும்புகிறீர்கள் என்றே தெரியும். இந்த ரகசியம் ஒரு சில மனிதர்களுக்கே இப்பூமியில் புரிந்திருக்கின்றது. பூமியில் வாழும் 800 கோடி மக்களில் வெறும் 3% குறைந்தவர்களுக்கே இது விளங்கியிருக்கின்றது. இது தொடர்பாக பல்வேறு நூல்கள் இருந்தாலும் இரகசியம் என்ற ட்ரோன்ரா பைரனுடைய புத்தகத்தில் மிக தெளிவாக இது பதிவு செய்யப்பட்டுள்ளது. எனவே நீங்கள் இனிமேல் எதை எண்ணினாலும் இந்த பிரபஞ்ச பேரேட்டை சற்று சிந்தித்து கொள்ளுங்கள். நீங்கள் மற்றவர் தொடர்பாக எதுவாக எண்ணினாலும் மற்றவருக்கு பசிக்கின்றது என்பதை எண்ணினால் உங்களுக்கு பசிக்கின்றது விருப்பம் என்று பதிவாகி சில நாட்கள் உணவற்று காணப்படுவீர்கள். யாரோ ஒருவன் நல்ல சுவையான உணவை உண்டு கொண்டிருக்கின்றான். அதை பார்த்து நீங்கள் நல்ல சுவையான உணவை உண்ண அவனுக்கு கடவுள் வாய்ப்பை கொடுத்திருக்கின்றார், அவன் நல்லவன், அவனை கடவுள் ஆசீர்வதிக்கின்றார் என்று நீங்கள் எண்ணுகின்ற போது உங்கள் பிரபஞ்ச பேரேட்டில் நீங்கள் சுவையான உணவை உண்ண விரும்புகிறீர்கள் என்று பதிவாகி சில நாட்களில் உங்களுக்கு யாரோ ஒருவர் சுவையான உணவை உங்களுக்கு கொண்டு வந்து தருவர். ஆகவே இன்றிலிருந்து நீங்கள் உங்கள் எண்ணங்களை மிக கவனமாக வைத்துக் கொள்ளுங்கள். அந்த எண்ணத்தில் இருந்து பிறக்கின்ற சொற்களையும் மிக நேர்த்தியாக வைத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் பேசுகின்ற ஒவ்வொரு சொற்களும் உங்களுடைய பிரபஞ்ச பேரேட்டிலே நேரான சொற்களாக இருந்தால் வரவு பகுதியிலும், எதிர்மறையான சொற்களாக இருந்தால் செலவு பகுதியிலும் பதிவு செய்யப்பட்டு இறுதியில் கூட்டி கழித்து சமன் செய்கின்ற போது உங்கள் வாழ்க்கை அமைகின்றது. இது எம்மில் பலருக்கு புரிவதில்லை. இன்றிலிருந்து அது புரிந்திருக்கும் என்று நினைக்கின்றேன். நாங்கள் வேகமாகவும் செல்ல தேவையில்லை, மந்தமாகவும் செல்ல தேவையில்லை. ஆற்றிலே விழுந்த இலை அந்த ஆற்றின் வேகத்தில் சென்று கொண்டே இருக்கும். ஆற்றினுடைய வேகம் அதிகரித்தால் அந்த இலையின் வேகமும் அதிகரிக்கும். ஆற்றினுடைய வேகம் தனிவடைந்தால் அந்த இலையினுடைய வேகமும் தனிவடையும். ஆறு ஓடுவது நின்றுவிட்டால் இலை ஓடுவதும் நின்றுவிடும். அதே போலவே நாமும் இந்த பிரபஞ்ச வழியில் ஏதோ ஒரு நோக்கத்திற்காக படைக்கப்பட்டிருக்கின்றோம். அந்த நோக்கத்தை நாம் எம்மை அறியாமலே அடைந்துவிட முடியும்.
அதற்கு எங்கள் எண்ணங்கள் மிகவும் சிறப்பானதாக இருக்க வேண்டும். பிரம்ம முகூர்த்தத்திலே எழுந்து தியானம் செய்ய பழகுவோம். எமது உடலை உடற்பயிற்சி செய்வதன் மூலம் ஆரோக்கியமாக வைத்திருப்போம். ஒரு நாள் காலை விடிந்ததும் அந்த நாள் எமக்கு கிடைத்தமைக்கு நன்றி சொல்லுவோம். அன்றைய நாளின் அனைத்து காரியங்களும் நிறைவேறிவிட்டதாக எண்ணிக்கொள்ளுவோம். எதிர்காலம் பற்றி யாரும் எண்ண வேண்டாம். இறைவனிடம் நீங்கள் எனக்கு அது வேண்டும், என்னுடைய பிள்ளைக்கு திருமணம் நடக்க வேண்டும், நான் 3 மாடி வீடு கட்ட வேண்டும் என்று எதை கேட்டாலும் உங்களுக்கு அது கிடைக்காது. ஏனெனில் வேணும் அல்லது வேண்டும் என்பது எதிர்காலம். இந்த பிரபஞ்ச வழியை பொறுத்தவரையில் எதிர்காலம் என்ற ஒன்று கிடையாது. எதிர்கால எண்ணங்கள் பேரேட்டிலே பதியப்படுவதில்லை. நீங்கள் எது வேண்டுமென்றாலும் நிகழ்காலத்தில் எண்ணிக்கொள்ளுங்கள் அல்லது இறந்த காலத்தில் எண்ணிக்கொள்ளுங்கள். உங்களிடம் இப்போது ஒரு வாகனம் இல்லை என்றால், என்னிடம் உள்ள வாகனத்திற்கு நன்றி, நான் இப்போது ஒரு வாகனம் வாங்கி கொண்டிருக்கின்றேன் என்று எண்ணுங்கள். எனக்கு ஒரு வாகனம் வேண்டும் என்று எண்ணாதீர்கள். வேண்டும் என்ற எதிர்காலம் பிரபஞ்ச பதிவேட்டில் பதியப்படாது. உங்களால் ஒரு வாகனத்தை வாங்கவே முடியாது. நான் கூறுகின்ற விடயம் உங்களில் சிலருக்கு ஆச்சரியத்தை ஏற்படுத்தும். ஆனால் உண்மை அதுதான். நீங்கள் இப்போது எந்த நிலையில் இருந்தாலும் அதற்கு காரணம் நீங்கள்தான். வேறு ஒருவருடைய வடிவத்தில் உங்களுக்கு துன்பங்கள் வந்து சேர்ந்தாலும் உங்களுடைய எண்ண அலைகளே அவ்வாறு பிறரினூடாக துன்பத்தை வரவழைத்து கொள்ளும். இன்றிலிருந்து எப்போதும் நேரான எண்ணங்களோடு இருங்கள். நிகழ்காலத்தில் வாழ பழகுங்கள். சிறிது நேரத்தை ஒதுக்கி இயற்கையை ரசியுங்கள். எப்போதும் நன்றி உணர்வுடையவராக இருங்கள். இரவு நித்திரைக்கு செல்கின்ற போது இன்றைய நாளின் அனைத்து காரியங்களும் இனிதே நிறைவடைந்து விட்டது, நன்றி என்று கூறிக்கொள்ளுங்கள். பிரபஞ்ச பேராற்றல் எங்களை நோக்கி வந்து கொண்டிருக்கின்றது. இந்த பிரபஞ்சம் எப்போதும் எங்களுக்கு நல்லவற்றையே தந்து கொண்டிருக்கின்றது. மேலான இறையாற்றல் பிரபஞ்ச பேராற்றல் என்னோடு எப்போதும் இருக்கின்றது. இந்த நாள் என்னுடைய நாள், நான் வெற்றி பெற்ற மனிதன் என்று நல்ல எண்ணத்தோடு இருங்கள். இயன்றவரை பிறருக்கு உதவி செய்யுங்கள். நீங்கள் உதவி செய்ய முடியாது விட்டாலும் உதவி செய்வதாக எண்ணிக்கொள்ளுங்கள். இதுவரை என்னோடு பயணித்தமைக்கு மிக்க நன்றி. மீண்டும் அடுத்த வாரத்தில் உங்களோடு கைப்பிணைத்து நீண்டதோறும் பயணிக்க நான் தயாராக இருக்கின்றேன். எண்ணுவது உயர்வு, எண்ணம் போல் வாழ்க்கை. நன்றி, வணக்கம்.